ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, மேலும் நமது ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் இன்றைக்கி காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. மேலும் இன்றைய தினம் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல ராகு புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக நீங்கள் இன்றைய நாளை அனுபவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடியவாகவும் இருக்குங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வேலை இந்த வேலை. இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியெல்லாம் குறையக்கூடியவாகவும் இருக்குங்க. உங்களுடைய பொருளாதார தன்னிறைவு இன்னைக்கு சிறப்பான வகையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபார ரீதியாக மட்டுமல்ல, உங்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குங்க. வியாபார முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். உங்கள் வியாபார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க. அதனால கையில் பண புழக்கம் அதிகரிக்கக்கூடியவாகவும் இருக்குங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில், உங்கள் உடன் பிறந்தர்கள் வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்க பெறலாம். எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெறுங்க. குறிப்பாக உங்களது அண்ணன் அல்லது தம்பி அல்லது உடன் பிறந்த அக்கா தங்கை போன்ற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தர ரெடியாக இருப்பாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிசினஸ் பீப்புள், அது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள். அதிலும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் மூலமாக அதிகமான நன்மைகள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இத்தனை நாளாக உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், ஏதாவது கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு புதுசாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதுவும் உடனடியாக சரியாகிவிடும். எனவே அற்புதமான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மகிழ்ச்சியான நல்ல சூழலில் குடும்ப வாழ்க்கைன்றதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் தாமதங்கள் எல்லாம் விலகிவிடும். அதனால ரொம்ப நாளாக வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் இப்போ வசூலாகும். அதனால நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார உயர்வு ஏற்படும். அலுவலக பணிகளை உங்களுக்கு நேரடியாக நிறைய ஒத்துழைப்புகள் சேருங்க. குறிப்பாக உங்களது ஹையர் அஃபீஷியல் உயர் அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய ஒத்துழைப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணி காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அரசு தொடர்பான உதவிகள் இன்னைக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏற்கனவே எழுதின எக்ஸாம்ஸ் ரிசல்ட் இன்னைக்கு வந்ததுன்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ண மாதிரி நல்ல தகவல் சேரும். எனவே இனிமையான நல்ல ஒரு கல்வி முன்னேற்றங்களான வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. கல்விக்கான முயற்சிகள் நிறைய இன்னைக்கு நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். மேலும் சுபகாரியங்களுக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் ஏதாவது திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாள் குழப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு மனத்தெளிவு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம். மிகச்சிறப்பான ஒரு நல்ல வெற்றிகரமான தேர்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். இந்த தினம் உங்களை நீங்களே மெருகேற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் சுய மேம்பாட்டு திட்டங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளை ஏற்படுத்தி கொண்டு நிறைய பலன்களை பெற முடியும். எனவே நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருந்தாகணும். ஏன்னா காதல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இன்றைய தினம் இல்லை. அதனால் கூடுதல் பொறுமையை நீங்கள் இன்றைய தினம் உங்கள் காதலர் கூட நீங்கள் பழகும்போது கண்டிப்பாக நீங்கள் கையாளணுங்க. ஏன்னா தனிப்பட்ட சில சென்சிட்டிவான உங்கள் உறவான காதல் வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத செயல்பாடுகள் அல்லது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க. உங்களை நீங்களே வந்து பெட்டராக உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். இன்றைய தினம் பழங்கால பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அல்லது பழங்கால நகைகளில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் நல்ல லாபத்தையும் நல்ல வளத்தையும் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மாலை நேரத்தில் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. சுவையான டின்னரோட அற்புதமான ஒரு மூவி கூட நீங்கள் பார்க்க முடியும். தியேட்டருக்கு போயிட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் வந்து அலுவலகத்தில் உள்ள மற்ற விஷயங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. அலுவலக பணிகளில் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். வியாபார தேவைக்காக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் போது அது நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவதாக அமையலாம். எனவே பயணங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். கொஞ்சம் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்ட சில பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ற உண்மை இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரலாம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உண்மையான நிலை என்னங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சாதகமான நல்ல சூழ்நிலை அமையும். எல்லா பழைய பாக்கிகளும் வசூலாகும். எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க. பண வரவுகளில் இருக்கக்கூடிய நெருக்கடியெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும். அதனால் பொருளாதார நெருக்கடி நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க. மேலும் உங்களது பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குங்க. ஃபினான்சியல் ரீதியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்களுக்கு உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். கவர்மெண்ட் தொடர்பான உதவிகளும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் மன தெளிவு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகிவிடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளுக்கு மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு நாள். நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல தெளிவான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.